கொஞ்சம் நஞ்சம் பாவமா பண்ணிருக்கீங்க. என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஐயோ, சும்மா சாப்பிடுறோமே. அம்மா நாங்க என்ன பண்ணோம் அததான் கேட்கணும். அத்தை கொஞ்சம் பொறுங்க. உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. பாட்டி நினைவுக்காண்டி கல்யாணத்தை ஃபங்க்ஷனை சூப்பரா பண்றாங்க அண்ணாமலை. பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய அண்ணாமலையை பெக்கணும். அண்ணாமலை மாதிரியே ஒரு முத்துவை பெத்த மாதிரி பெக்கணுங்க. பெத்தவங்க மேல என்ன ஒரு மரியாதை. இவ்வளவு வயசானாலும் அம்மாவுக்காகன்னு சொல்ற அண்ணாமலை அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நல்லவர் தாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம மிச்சர் தின்னி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அம்மா பாசத்துல செம்ம வேற லெவல். அதே மாதிரி முத்துவும் அப்பான்னா உயிர் தாங்க. இப்ப பாத்தீங்களா கல்யாண ஃபங்க்ஷன் சூப்பரா நடக்குது. ஆனா இதுல ஒரு நான் குறிப்பிட்டு ஒண்ணு சொல்லணும்னா, அந்த சத்யா ஏங்க இப்படி ஆயிட்டான்? அப்படியே போயிட்டானுங்க. பொருளு, பதவி எல்லாம் வந்தோன்னே, அது சரிங்க. உலகமே அப்படித்தான். நல்லவன் நம்புறவங்க அந்த இடத்துக்குன்னு பதவிக்குன்னு வந்துட்டா, அவங்களும் வழக்கம் போல பழைய இது கதவை திறடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுறாங்க. இப்ப ஆண்டி வர்றேன்னு சொன்னாங்க. அதுல சிரிச்சுக்கிட்டு சொன்னது பாத்தீங்களா? ஆண்டி வரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் அப்படிங்கிறான். முத்துக்கு வந்து நறுக்குங்குது, சுருக்குங்குது. ஆல்ரெடி இவன் ஏற்கனவே மாமான்னு கூட பார்க்காம இவர் கைய உடைச்சு விட்டாரு. கைய உடைக்கிற அளவுக்கு இவன் பேசுனான். அந்த அளவுக்கு அப்பப்ப தப்பு பண்ணவங்க தானங்க எல்லாருமே. சீதாவும் தான் எதிர்த்து கொஞ்சம் பேசுச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் திருந்திருச்சு. ஒரே லெவல்ல இருக்கிறது நம்ம தங்கம், சொக்க தங்கம் மீனாக்கா மட்டும்தான். எப்பவும் அப்பவும் எந்நேரமும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆடல் பாடலாம் சூப்பரா நடக்குது. இப்ப சிந்தாமணிக்கும் விஜயாவுக்கும் போட்டியை கோர்த்து விடுறாங்க. ஆடுதுங்க. யாரடி நீ மோகினி, செம்மையா இருக்குங்க. விஜயா வாய் தான் அடிச்சாலும் அப்பப்ப டான்ஸ் திறமையில நிறையத்தான் வச்சிருக்கு. அதை விட ஒண்ணு கவனிச்சிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் இன்னசென்ட்டாவும் இருக்குதுங்க. பார்வதி ஆண்டி கிட்ட இருக்கிற விவரம் தெளிவு கூட இவங்ககிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். ஆக மொத்தம் இதுவும் இது மயனும் பேராசை. வேற ஒண்ணும் இல்ல. இவங்ககிட்ட பேராசை. நம்ம பணம் சம்பாதிக்கணும், பணக்காரங்க மதிப்பு கொடுக்கணும், அவங்கதான் அப்பதான் நமக்கு அவங்க மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது நான் அவ்வளவுதாங்க சொல்லுவேன். அந்த அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது ஏணி வந்த ஏரி எட்டி மிதிச்சுட்டு போறதுன்னு சொல்றதா, இல்ல நாயகன் படத்துல மாதிரி நாம நல்லா இருக்கணும் 4 பேரை அப்படின்னு சொல்லலாமா? அதுதான் கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆடுதுங்க. டான் டேன் டான் ஆடுனா சிந்தாமணி அப்படியே எப்படியாவது விஜயாவை தட்டி விட்டு படுக்க விடுன்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டே இருக்கையில அந்த குறுக்கு புத்தி போகும்னு சொல்லுவாங்க இல்லையா? விஜயாவும் குறுக்கு புத்தி தான். பெரிய ஆளுதான். இவ 7 மலைன்னா அவ 10 மலைன்னு சொல்லலாம். இவ பழனி பஞ்சாபதுன்னா இவ திருப்பதி லட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பேர் போனவங்க. பார்த்தா அப்படியே ஆடிக்கிட்டு வருது. டக்குன்னு மேட்டை பிடிச்சு அப்படியே காலால அப்படி இழுத்து விட விஜயா ஆணு சாஞ்சு விழுக போக, நம்ம தலைவி மீனா அப்படியே தாங்கி பிடிக்குது விஜயாவை. தாங்கி பிடிச்சதோட மட்டும் இல்லாம செம்ம கோவத்தோட எல்லாத்தையும் பாக்குது. எல்லாரும் பாக்குறாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு விஜயாவை தூக்கி அப்படியே நிப்பாட்டு. என்னங்க இப்படி பண்றீங்க? முத்துக்கு செம்ம கோவம் வருது. கரெக்டா பாத்துடுறாங்க. இல்ல நான் தெரியாம தான் ஆடுனேன். அதுல மேட்டு வலிக்கி விட்டுருச்சு. நான் என்ன பண்ண முடியும்? கொய்யா முயன்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இங்கிட்டும் அங்கிட்டும் பார்த்தா செம்மையா வேற லெவலுக்கு ஃபைட் நடக்குது. விஜய் என்ன பண்ணுது? இல்ல எல்லாரும் அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் பாடி ஒண்டி கொண்டி பாப்போம் அப்படிங்கிற சத்யாவுக்கு என்ன இப்படிலாம் பேசுறாங்க? அக்கா உன் மாமியா என்னக்கா? என் மாமியா எப்படி பேசுது? டேய் சத்யா, என்னடா இப்படி மாறிட்ட? சீதாவுமே கேக்குது. ஏன்டா சத்யா, அவங்க மாமியா அப்படிதான் தெரியும். ஆனா இப்போதைக்கு யார் மேல தப்புன்னு உனக்கு தெரியாது. அதான் சொல்றாங்கல்ல, ஆண்டி கால் தடுக்கி விட்டுருச்சுன்னு. ஏண்டா மறந்துட்டாடா அவ பண்ணதெல்லாம்? அக்காவுக்கு வயித்துல ஆள வச்சு குத்துனாங்க. இன்னைய வரைக்கும் அவ கெடுதலுக்கு தான்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. அக்கா அதெல்லாம் அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க தெரியுமா? மன்னிப்பு கேட்டாங்களா? என்னடா சொல்ற? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். விஜயா என்னமோ சொல்றாங்க. விஜயா ஆண்டி பாருங்க அப்படிங்கிறாங்க. நானும் அவளும் ஆடி நான் மறுபடியும் ஜெயிப்பேன். அவ தள்ளி விட்டதாவே இருக்கட்டும், இல்ல நானா விழுகிறதா இருக்கட்டும். ஆனா நான் கீழே விழுகல இல்ல, மறுபடியும் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட போறாங்க. வாங்க ரெடி அப்படின்னு விஜயா களத்துல நிக்குது. சத்யா பாக்குது. இதுங்க ஆட போயிருதுங்க. 2 பேரும் ஆடுறதுங்க. டகு 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 டண்டடகு டண்டடக்கு ஆட ஆரம்பிக்க, இங்கிட்டு பார்த்தா ஏன்டா இப்படி மாறிட்டேன்னு சத்யாட்ட பேச, அக்கா என்கிட்ட நல்ல மன்னிப்பு கேட்டாங்க. தெரியாமங்க அக்கா அப்படி பண்ணிட்டு, உங்க அக்கா இவ்வளவு நல்லவ, அவங்க நல்லவன்னு சொன்னதுனாலதான் நானே ஏத்துக்கிட்டேன். அப்படி ஒருத்த மன்னிப்பு கேட்கல ஏத்துக்கணுக்கா. என்னை என்ன குறைச்சலா வச்சுட்டாங்க? நான் அவ்வளவு தப்பு பண்ணேன். அவங்க பிள்ளைய அவங்களுக்கு தெரியாமலே கல்யாணம் பண்ணேன். அப்படி இருந்து என்னை ஏத்துக்கிட்டாங்கன்னா அது பெருசு இல்லையா? ஏண்டா நோகாம ஒரு ஆம்பளை பிள்ளைய வளைச்சு போட நினைக்கிறாங்க. போட்டா என்ன? எங்க இருந்தாலும் நான் ஒரு வீடு வாசல் வாங்கி இருக்கத்தானே போறேன். அப்புறம் அம்மாடா, அக்கா என்னக்கா அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய கப்பல் மாதிரி இருக்கு, எங்க கூட வந்து இருக்க வேண்டியதானே? யாரு? ஓ சிந்தாமணி வீட்டுல எங்க அம்மா இருக்கணுமா அப்படின்னு மீனாவும் சீதாவும் சொல்ல, நீங்க தான் தப்பா நினைக்கிறீங்க. தள்ளுங்க. இங்க டான்ஸ பாருங்க, ஆண்டி எவ்வளவு அழகா ஆடுறாங்க. அப்படியே மீனா பாக்குது. எவ்வளவு பெரிய கேடு கட்டவ ஊரடிச்சு ஒலையில போட்டுக்கிட்டு இருக்கா. சிந்தாமணிக்கும் விஜயாவுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கல, விஜயா கொஞ்சம் தேவலைன்னு தாங்க சொல்லணும். சொத்தை சேகரிக்கணும், அடுத்தவங்க வீட்டுல, அதாவது ஒரு வீட்டோட தானே இருக்கு. சிந்தாமணி அப்படி இல்லையே, ஊர் வயித்துல பூரா அடிச்சு 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 ஒலையில போட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா?
அதனால கொஞ்சம் தேவலன்னு சொல்லலாம். அதுக்காண்டி ஏதோ சொல்லுவாங்க. இதுல வேணாங்க அது சொல்லல. சொல்லலாம் தமிழ் தானே. விட்டையில என்ன முன்னுது, பின்னுது அப்படிம்பாங்க. அந்த மாரி தான். இப்ப சிந்தாமணிக்கு இவரு வக்காலத்து வாங்குனா, "மீனா விடுமா என்ன? ஆண்டி ஆடுங்க, ஆடுங்க" அப்படி சொல்ல, இவரு சத்யா வந்துட்டு, "ஆண்டி ஆடுங்க, ஆடுங்க." ஏன்னா அரஞ்ச இது இருக்குல்ல, சத்யாவ விஜயா கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமா ஆடுனா விஜயா, ஆடுறாங்க. இங்கிட்டும் அங்கிட்டும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கையில வின் பண்றது விஜயா தாங்க. ஏன்னா முத்து, மீனா அந்த பக்கம் இருக்காங்க இல்லையா? ஒரு சிந்தாமணி கேவலமான வேலை செஞ்சுட்டா. உண்மையிலே திறமைக்கு ஆடியிருந்தா யார் பக்கம் நிக்கலாம். இப்ப விஜயா ஜெயிச்சிருது. அப்பாடா! சூப்பர், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பசங்களும் விஜயாவ தூக்கிர்றாய்ங்க. இது சிந்தாமணி அப்படின்னு நிக்குது. "பாத்தியாடி, நான் 3 முத்துக்கள பெத்திருக்கேன்டி." அப்படியே முத்து லா 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 லான்னு பாக்குறாரு. "பெத்தது 3 முத்துடி" அப்படிங்கிறாங்க. அப்படியே நிக்கையில, "எங்க ஆண்டியும் நல்லா தான் ஆடுனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்ல, "டேய் பரவாயில்லடா, சூப்பர்" அப்படிங்கிறாங்க. மீனா வந்துட்டு, எங்க அத்தை சூப்பரா ஆடிட்டாங்க, சூப்பரா ஆடிட்டாங்க. அப்படிங்கையில பாட்டி வந்துட்டு, நான் பார்த்தேன். சிந்தாமணியா? நீயும் நல்லா ஆடுன. அ தேங்க்ஸ் பாட்டி. நீங்களாவது என்ன நம்புனீங்களே" அப்படிங்கிறாங்க. என் மருமக தான். அவ டான்ஸர் ஆச்சே, அவ டான்ஸ் மாஸ்டர் ஆச்சே" அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு பாராட்டு மழை பொழியிறாங்க. பாட்டி ஒரு படி மேல போய் கழுத்துல இருக்க செயின் எடுத்து, நல்லா பரிசு ஆடுற அளவுக்கு பரிசு குடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆடுறவங்களுக்கு. அதனால உன்னோட திறமைக்கு இந்த பரிச குடுக்குறேன்ட்டு செயின கழுத்துல போடுறாங்க. ஆடி போகுது விஜயா. "அத்தை" அப்படிங்குது. இந்த செயினுக்கு மனமுருக அத்தேன்னு கூப்பிடுதே. இன்னும் சொத்து எழுதுனா என்ன நினைக்கும்? அப்படியே கால கழுவி குடிச்சிரும் விஜயா அந்த அளவுக்கு. இப்ப சிந்தாமணி உர்ருன்னு போய் உட்கார, ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி" சத்யா போயிட்டு வேகமா சொல்ல, "விடுங்க மாப்ள. உங்க அக்காவ பாத்தீங்களா? எப்படி பேசுனா?" அப்படிங்கையில, சரி விடுங்க. அக்கா ஏதோ அவங்க மாமியாவுக்கு பேசுது" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இது எனக்கு என்னமோ பிடிச்சு வரல. சரிப்பட்டு வரல. நம்ம கிளம்புவோம் மாப்ள" அப்படிங்கிறாங்க. "ஆண்டி வந்துட்டோம். எல்லாம் முடிஞ்சுட்டு போலாமே." "என்ன மாப்ள, அப்ப நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். உங்களுக்கு பொறுக்கலையா? உங்களுக்கு மனசு வேகல?" அப்படின்னு சொல்ல சீதா வருது. "என்ன ஆண்டி, என்ன பண்றீங்க? இங்க பார்றா சத்யா, நல்லபடியா முடிஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போகணும்." சரின்னு சொல்லிட்டு சிந்தாமணி என்ன பண்ணுது, "இல்ல போக வேணாம். இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன்" அப்படின்னு எல்லாரும் சாப்பிட உட்கார போறாங்களா, சிந்தாமணி ரோகிணிக்கு கால் பண்ணி சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விஷயத்த சொல்ல, அந்த அம்மாளும் மகாராணி வேகமா வந்து நிக்குது. இங்க பார்த்தா எல்லாம் இவள பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாகுறாங்க. "ஏய் இங்க எதுக்கு வந்த?" அப்படின்னு எல்லாம் கேட்க, பாட்டி வந்துட்டு, "ஏன் யார் இவ? எதுக்கு என்ன?" அப்படின்னு கேட்க, சிந்தாமணி வந்துட்டு, "நான் என் கெஸ்ட்டா வர வச்சேன். என்ன இருக்குதுல்ல?" சத்யாவ போயிட்டு சீதா பேசுது. "இங்க பார்றா சத்யா, உன் மாமியா பண்றது சரியில்ல. எதுக்குடா அவ வந்திருக்கா?" அப்படிங்கையில, நான் என்ன பண்ணுவேன்? அவங்க வந்திருக்கிறதுக்கு இதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. நீ யாருடி? எதுக்குடி வந்த?" அப்படின்னு விஜயா விரட்டிக்கிட்டே இருக்கு. பாட்டி வந்துட்டு கேக்குது, "யார் இவ? என்ன ஏன் எல்லாரும் விரட்டுறீங்கங்கல்ல? இங்க பாரு, எங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ போ. உங்களுக்கே உடம்பு சரியில்ல" அப்படின்னு அண்ணாமலை எவ்வளோ சொல்றாரு. "இருங்க அங்கிள், நானே இப்ப வயித்துல புள்ளைய வச்சுட்டு இருக்கேன். இந்த மாரி நேரத்துல இப்படிலாம் நடந்தா நான் எப்படி வீட்ல இருக்க முடியும்?" அப்படின்ட்டு, "பாட்டி உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும்." "ஏய் சொல்லாத" அப்படின்னு ஸ்ருதியும் மீனாவும் கத்துறாங்க. "நான் சொல்லியே தீருவேன்" அப்படின்னு பாட்டி, "இங்க பாருங்க பாட்டி." "நில்லு நில்லு, நீ சொல்லட்டும். நீங்க எல்லாரும் பேசாம இருங்க. என்னம்மா நீ சொல்ல வந்த? சொல்லு." "இங்க பாருங்க பாட்டி, 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க. மூத்த பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் பண்ணல?" தெரியலையே. இதுக 2 விரும்பிட்டாங்க. அவன் விரும்பல. அதனால தான்." "அதெல்லாம் இல்ல பாட்டி. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு." "என்ன சொல்ற?" எல்லாரும் தடுக்குறாங்க ரோகிணிய. வேணாம் வேணான்ட்டு. சிந்தாமணி வந்துட்டு, "நீ சொல்லு" அப்படிங்கிறாங்க. சத்யா வந்து, "ஆண்டி நமக்கு தேவையில்ல விடுங்க ஆண்டி." "இல்ல மாப்ள இருங்க. பேசாம இருங்க" அப்படின்னு சொல்லி அடக்கணும்னு அவன் அடங்கிர்றான். ரோகிணி எல்லா உண்மையும் சொல்லிருது. "நானும் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப அவர் வாரிசு என் வயித்துல வளருது" அப்படிங்கையில பாட்டி பாக்குது. "என்னடா சொல்றீங்க? என்னடா நடக்குது இங்க?" அப்படிங்கையில, "ஆமா, எல்லாம் இதான் நடந்துச்சு. என்னைய எல்லாம் பிரிக்க பாக்குறாங்க. உங்க மருமக என்ன பிரிக்க பாக்குது. என்ன கோர்ட்டுக்கு கேஸுக்கு இழுக்குறாங்க" அப்படின்னு சொல்ல பாட்டி என்ன பண்ணுது, "அண்ணாமலை என்னடா? அப்போ உன் பையன் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிட்டு இப்படி வயித்துல ஏமாத்திட்டானா?" அப்படி சொல்ல, இல்ல அம்மா" அப்படிங்கையில, பாட்டி அது மட்டும் இல்ல. உங்க பையன் இன்னும் மறைச்சிருக்காரு." "என்ன?" "இவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நடிக்கிறாங்க." "என்னது? எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? நடிக்கிறாங்களா?" "ஆமா பாட்டி." "அது மட்டும் இல்ல பாட்டி. உங்களுக்கு கொஞ்ச நாள் நடந்தது எல்லாமே மறந்து போச்சு. பழைய காலத்து நினைப்பு தான் இருக்கு தெரியுமா? ஒரு 5, 6 வருஷம் நடந்தது நீங்க மறந்துட்டீங்க." "என்னடா நம்மள நீ மறைச்சிட்டியா? எவ்வளோ ஒருத்தி என்ட்ட உண்மைய சொல்றா? நிஜமா?" அப்படிங்கல. "ஏய் உன்ன" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிடுறாரு மனோஜ். முத்துவும் சேர்ந்து அடிக்க போயில, "பாத்தீங்களா பாட்டி, நான் உண்மைய சொல்லேன்னு அடிக்கிறாங்க." ஐயோ அப்படின்னு மண்டை சுத்தி கீழே விழுந்துடுறாங்க பாட்டி. "அடி பாவி" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோஹிணிய பலார் 2 அடி கொடுக்க, சிந்தாமணி வந்து நினைச்சு வந்த எண்ணம் சக்சஸ் அப்படிங்குது. பாட்டியை பிடிச்சி எல்லாம் தண்ணியை தெளிக்கிறாங்க, எழுப்புறாங்க. "பாட்டி அம்மா ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையே." அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குங்க. உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு தான் எல்லாரும் கத்துறாங்க. "ஐயோ எங்கள் அம்மா என்னை விட்டு போயிருச்சே, அடி பாவி எங்கள் அம்மா போய்க்கிட்டியடி" அப்படின்னு சொல்லி அழுகையில் முத்துக்கு கையை பிடிச்சி பார்க்குறாங்க. பாட்டி அப்படியே இறந்துட்டாங்க. அவ்வளோதான்.
ரோகிணியை போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. என் பாட்டி அப்படி பண்ணிட்டியாடின்னு. ஐயோ இல்லை முத்து, இல்லை எனக்கு வாழ்க்கைக்காகத்தான் அப்படி பண்ணேன், வாழ்க்கைக்காக என் தெய்வத்தை சாச்சிட்டேடி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ரோகிணியை பிடிச்சி எல்லாம் ஒட்டு மொத்தமாக அங்கிட்டு இங்கிட்டு தள்ளிக்கிட்டு வாசம் வரைக்கும் வர்றாங்களா. இந்த பாட்டி கண்ணை முழிக்குது. டேங் டேங்னு எந்திரிச்சு அப்படியே வருது. அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்க பின்னாடி சோல் இருக்கும் இல்லையா, அதை வந்து தட்டுது. டக் டக் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. எவ்வா அப்படின்னு பார்த்தா பாட்டி எந்திரிச்சிட்டியா, நீ உயிரோடு இருக்கியா? டேய் நான் எப்படா செத்தேன், என்னை பார்த்து உயிரோடு இருக்கேன்னு கேட்குறேன். ஆமாம் என்ன ஃபங்க்ஷன், யாருக்கு, எதுவும் அறுவாங்களே என்ன பண்ணுறீங்களாடா, ஏன்டா அண்ணாமலை? ஏய் மீனா, ஸ்ருதி, என்னங்கடி ஜகஜகன்னு ஜகஜோதியாக இருக்கிய, இன்னைக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது 2வது வருஷம் கல்யாணம் நாளா? என்ன அப்படிங்கிறாங்க. பாட்டி எங்களுக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆச்சா? ஏய் எனக்கு தெரியாதா என்ன 2 வருஷம் ஆனது தெரியாதா? சத்யாவையும் ரேகாவையும் பார்க்க, ஏய் என்ன உங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாங்களா? அதானே என் வீட்டில் வச்சு கல்யாணம் நடந்தால் அந்த கல்யாணம் ஏற்றுக்காம போகுமா என்ன? ஏற்றுக்கிட்டியா சிந்தாமணி? அப்படியே எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அப்போ ரோகிணி வந்து நிற்கிது. எல்லாரும் அடிச்சதை விட்டுட்டு, பாட்டி அப்போ உங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சா? எனக்கு என்னடா நினைவு திரும்பணும்? ஆமாம் நான் எப்போ இங்கே வந்தேன் அப்படிங்கல. பாட்டி கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்னோன்னு கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படியே உட்காடுறாங்க. முருகா அப்படின்னாக்கல இப்போ நடந்து எல்லாம் நினப்பு வந்துடுது. டேய் வந்துருச்சுடா. ஆமாம்ல நான் தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ண சொன்னேன். ஐயோ எனக்கு எல்லா நினைவும் எல்லாமே தெரியாமல் போயிருக்கு. எங்கே அந்த சிரிக்கி மாவ அப்படிங்கல. ரோகிணி அப்படி பம்மிக்கு நிற்க போயிட்டு பிடிக்க போகிறாங்க. தள்ளு விஜயா, மீனா நீ தள்ளு, நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு குடுமையை பிடிக்குதுங்க ரோகிணி. குடுமையை என்டே சிரிக்கி மாவளை என்னென்ன காரியம் பண்ணியிருக்கிறேன், என்னடி பண்ணியிருக்கிற, என்னென்ன என் உயிர் போனாலும் பரவாயில்ல தானே இப்படி வந்து போட்டு கொடுத்துருக்கேன். ஐயோ பாட்டி அப்படிலாம் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்ல வட்டி வச்சு சாத்துது. ஏன்டா மனோஜ், இவ கூட நீ குடும்பம் நடத்திட்டு இருக்கியாடா, வயிற்றுல பிள்ளைய கொடுத்துருக்கியா? இல்லை பாட்டி அதெல்லாம் இல்லை பாட்டி, இங்கே பார் உனக்கு அவ்வளோதான், இந்த வீட்டில் இடமே இல்லை, ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி மனோஜை விரட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி எங்கடி இங்கே வந்து ஒட்டிக்க பார்க்குறியா? ஏண்டி கல்யாணத்தை மறைச்சு பிள்ளைய மறைச்சு என் வீட்டில் எல்லாரும் ஏமாற்றி வாழ்ந்த திருட்டு மகன் நீ வந்து இங்கே வாழ்க்கை முறைப்படி வாழ கேட்குறியா? ஓடிடுடி, வயிற்றுல புல்லை கொடுத்தா மட்டும் உங்களை நாங்கள் ஏற்றுக்கோமா? கிளம்பிடு. அதில் புல்லை இருக்கா என்னன்னு யாருக்கு தெரியும்? உண்மையாக அவனுக்கு தான் இருக்குது, புல்லை இருக்குது அப்படின்னு நிரூபித்தாலும் நீ பண்ணதை நான் மறக்கவே முடியாதுடி. அதை விட இன்னொன்று, நீ உண்மையாகவே மனசார மனசு திருந்தி நீ வந்தா பரவாயில்ல, நீ ஏற்றுக்க சொல்லலாம். ஆனால் இப்போ கூட இன்னமும் கூட என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. முத்து மீனாவும் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க இல்லையா, இந்த வீட்டுக்கு நான் தான் வாரிசு பெக்க போகிறேன் அப்படின்ட்டு. அதை முதற்கொண்டு நீ சொல்லிக்கிற. அப்போது மீனா புல்லை பெக்க மாட்டான்னு தெரிஞ்சால் நீ அவ்வளோ கும்மாளம் போடுற. அப்போ கேவலமான மனசுள்ள உடனே எப்படி இந்த வீட்டுக்கு ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி விரட்டி விட்டுறாங்க. மனோஜுக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடா விரட்டி விட்டாச்சு, இனிமேல் எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னுட்டு இருக்கு. இங்கே ரோஹிணியும் அழுதுகிட்டே போகுது. உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சிந்தாமணி ரேகா சத்யாவும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஏன்னா வந்து பல்ப் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா சிந்தாமணி. அடுத்து மனோஜ் நிம்மதியாக இருக்க பக்குன்னு பிடிக்கிறாங்க. சட்டையோட கொத்தா பிடிச்சி, நீ மட்டும் ஏன்டா இங்கே நிற்கிற, வெளில கிளம்புடா அப்படின்னு துரத்த. பாட்டி அது வந்து விஜயா உடனே, அத்தை அவனையே அடிக்கிறிய, உன்னே தாண்டி அடிக்கணும், உனக்கெல்லாம் என்னடி பட்டு புடவை கட்டி என்னது பாட்டி, நீங்கள் தானே செயின் போட்டீங்க, போட்டேன் குடுறி செயினை அப்படின்னு சொல்லி பறிக்க, நீங்கள் தானே அத்தை திறமைக்கு பரிசுன்னு கொடுத்தீங்க, திறமைக்கு பரிசு கொடுக்குறாங்க, என்னடி திறமை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு உங்கள் 2 பேருக்கு இங்கே வீட்டில் இடமே இல்லை, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி தரன்னு வெளில இழுத்துட்டு வர, அத்தை அத்தை பாட்டி அப்படின்னு எல்லாரும் கெஞ்சுறாங்க. மனோஜை பிடிச்சி கொண்டாந்து தள்ளி விட்டுருது. இனிமேல் நீ வீட்டுக்குள்ள வந்த வீடு விட்டுறத எடுத்து அடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் மாதிரி அப்படி சேலை எடுத்து சொருகிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. கல்யாணம் நடந்து சந்தோஷம் இருக்குன்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சே. விஜயா வாசப்படிக்கிட்டே நிற்கிது. அத்தை அத்தை அப்படிங்கிற, என்னடி என்னை மன்னிச்சிருங்க அத்தை, உன்னைய பாதி மன்னிக்கலாம், ஆனாலும் நீ அங்கே தான் கிடக்கணும், உனக்கு சோறு 3 வேளைக்கு வரும், அந்த செருப்பு இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கணும், இல்லையா வெளில போகிறதா போய்க்க. இல்லைத்த நான் இங்கே இருக்கேன், எனக்கு இது சூப்பர் இடம், நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது விஜயா. ஆனால் மனோஜ் மட்டும் வெளியிலே நிற்கிறாங்க. எட்டி பார்க்குது விஜயா. ஏய் வந்துடாதடா, நீ அங்கே இருடா, அம்மா பசிக்குதுமா, இரு ஏதாவது கிடச்சா வாங்கி உனக்கு தூக்கி போடுறேன், கேட்சா பிடிச்சிக்கோ. அம்மா சோறு எப்படிமா பிடிக்க முடியும், விடுடா சப்பாத்தியாக கேட்டு வாங்கி போடுறேன், சரிம்மா அப்படிங்கிறாங்க. மீனா என்னத்த சப்பாத்தி 2 கொடுமா, கொடுக்குறேன் அத்தை அப்படிங்கிற 2 சப்பாத்தி கொடுக்க அப்படியே சுருட்டிக்கிறது. மீனா என்னத்த ஒரு நூல் இருந்தால் கொடுமா, ஏன்த்த சும்மா தான் நூலை கொண்டாந்து கொடுக்குறாங்க. எதுக்கு நூல், ஒன்றும் இல்லை, நீங்கள் கதவை சாத்திட்டு வேலையை பாருங்கள். அவங்க உள்ளுக்கு அங்கே போயிடுறாங்க. விஜயா டக்குன்னு அந்த சப்பாத்தியை உருட்டி சுற்றி நூலால் கட்டி அப்படி தூக்கி போடுது கேட்சாப்பு. மனோஜ் அப்படியே பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு தேங்க்ஸ்மா, சீக்கிரம் தின்னு, தண்ணி பைப்பில் வரதை குடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க.
என்ன பொழப்பு பார்த்தீங்களா? அடுத்த கூடிய கெடுக்கன்னு நினச்சதுக்கு பாட்டி சரியான ஆப்பு வச்சாங்கல்ல. இவங்களுக்கு இன்னும் பெரிய பயங்கரமான தண்டனை எப்படி கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம் அடுத்து வரும் எபிசோடுகளில். என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் எப்படி இருக்கும்? இவங்க நினச்சிட்டு இருந்தாங்கல்ல பணம் பந்தியில் குணம் குப்பையிலன்னு. பணத்தை நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இதே மாதிரி குப்பைக்கு தான் போகணும். ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.